இந்த பரிசுத்த பெரிய வியாழன் கர்த்தருடைய பந்தியோடு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அற்புதரின் திருநாமத்திலே மனப்பூர்வமாய் வாழ்த்துவதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. முழு உலகத்திற்கும் இந்த ஆராதனை மிகவும் பிரியமான, மிகவும் முக்கியமான, மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி வைராக்கிய வாஞ்ச ஓடி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த ஆராதனையின் முடிவில் அதை நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக இந்த ஆராதனையின் ஒரு நிறைவு நம்முடைய மனதை நிரப்புவது மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளத்தையும் ஒரு செழிப்பையும் ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக இந்த ஆராதனை நமக்கு உண்டு பண்ணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அவரில் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோம். இன்றைக்கு சீடர்களுடைய கால்களை அவர் கழுவினார். பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, வல்லமையை தன்னுடைய இடைக்கச்சையாக அணிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமை என்பதை இடைக்கச்சையாக அணிந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய இடுப்பில் அவர் கட்டின துணியை எடுத்து கால்களை சுத்தம் பண்ணுகிறார். எவ்வளவு வல்லமை நிறைந்தவராய் இருந்தோம், அவர் அன்பை முதன்மைப்படுத்தின தேவனாய் இருக்கிறார். அன்பை காட்டினார். அவருடைய வல்லமையை கொண்டு அவர் எதிரிகளை அழித்து போட்டிருக்கலாம். அவர் பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி பரிந்து பேசினார். தன்னை தாமே ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் நல்ல மணவாளன். அவரை காண வந்திருக்கிறோம், அவர் மீது அன்பு கூற வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்ட தெய்வமே எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. அவரை துதிப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி. அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரால் கழுவின அந்த ஸ்திரீ, அவங்க பேர் மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெத்தானியாவில் இருக்கிற மரியா தான் அவங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. துல்லியமாக அவங்க தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனாலும் அவர்கள் வந்து அவருடைய பாதம் பணிந்து அதை முத்தமிட்டு கண்ணீராலே கழுவி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சேர்த்து வச்ச காசை வச்சு ஒரு பரிமள தைலத்தை வாங்கிட்டு வந்து இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணுறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் பொறாமை கொண்டு, இன்னும் எதுக்கு, ஏன் இப்படி பண்ணுறாங்க, இது விற்று காசு எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, அதையே ஆண்டவருக்கு எப்படி ஒரு செலவு பண்ணணும். இன்றைக்கும் அப்படி தான் நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஏழைக்கு கொடுக்கலான்னு சொல்லி ஏழைக்கு மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம மத்தியில் ஏழைகள் இன்னும் இருக்கிறார்கள். கர்த்தர் அப்போ சொன்னார், கர்த்தராகிய இயேசு சொன்னார், நான் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்க மாட்டேனே என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நம்மை தேற்றுவதற்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட என்றென்றைக்கும் என்று இருப்பதற்கு, நம்மை நடத்துவதற்கு உண்மையுள்ள உம் பாதம் பணிந்தேன் என்னாள் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் அபிஷேகம் பண்ண, புது கிருபைகளை தந்து நம்மை நிரப்ப நித்தம் நடத்த அவர் நம்மை பரமசியோனில் கொண்டு போய் சேர்க்க, தன்மை தாமே ஒப்பு கொடுத்து தம் மனவாட்டியை பரிசுத்தமாக்க ஆயத்தமான நாள் இது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக இதே நாள், அதாவது இதே டே இதே டைமில் அந்த இன்சிடெண்ட் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நாள் மாறும் பார்த்தீங்களா. ஒவ்வொரு வருஷமும்
இந்த வருஷம் எக்ஸாக்டாக இதே டைமில் எல்லாமே நடந்தது இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருஷம் இந்த வருஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரிம் ஃபெஸ்டிவல் கூட அப்படி தான். எஸ்தர் காலத்தில் ராஜாத்தி காலத்தில் நடந்த பூரிம் ஃபெஸ்டிவல் கூட இதே காலத்தில் நடந்தது, இதே டைமில் நடந்தது, இதே டேஸில் நடந்தது என்று சொன்னாங்க. ஸோ அவர் என்ன மாதிரி பாடுகளை ஒரு நிமிடம் ஒரு நிமிஷமும் ஒரு வருஷம் மாதிரி போயிருக்கும். அந்த வலியில் வேதனையில் அந்த ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனாய் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் எடுக்கிறது, ஒரு ஹியூமன் பீயிங்காக மனிதர்களுடைய அவ்வளவு பாவத்தையும் சாபத்தையும் தோளில் சுமக்கணும்னா அது எவ்வளவு ஒரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வலியும் வேதனையும் வார்த்தைகளினாலே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு மனிதர்களுடைய பாவமும் அவர் தோள் மீது இருந்தது. அதோடைய அத்தனை சம்பாத்தியத்தையும் அவர் ஒரே நேரத்தில் வாங்கினார். அப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் ரத்தம் சிந்துவதற்கு ஆயத்தமாகின சாயங்காலம் இது. ஜனங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து அவர் தன்னுடைய உடைக்கப்பட வேண்டிய சரீரத்தை குறித்து வெளிப்படுத்தின நாள், ஊற்றப்படும் இரத்தத்தை குறித்து வெளிப்படுத்தின நாள், யார் காட்டி கொடுக்க போகிறாங்க என்று வெளிப்படுத்தின நாள். எல்லாரையும் காவல் காத்தார். அவன் ஒருவனை தவிர எல்லாரையும் காவல் காத்தார். தீர்க்கதரிசிகளாலே சொல்லப்பட்டது போல யூதாஸ் ஒருத்தனை அவரால் காக்க முடியலை, மற்றவர்கள் எல்லாரையும் அவர் காத்தார். அவர்களை மன்னித்தார், அவர்களுடைய தப்பிதங்களை மன்னித்தார். தம்முடைய அன்பு ஊற்றப்பட போகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தினார். எல்லாமே எதற்காக? அவர்களை புது எண்ணெயாலே நிரப்ப, புது பலத்தாலே நிரப்ப, புதிய கிருபைகளாலே நிரப்ப. புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால், புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றே, நூதன சாலையில் சேர்த்திடுவே. நிரப்பினிதம் நடத்துகிறே, நூதன சாலையில் சேர்த்திடுவே. உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இந்த பகுதியில் நாம் சில முக்கியமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் இந்த பகுதியை தியானித்த பிறகு நாம் ஒருவருடைய கால்களை மற்றொருவர் கழுவப் போகிறோம். அதற்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வோம்.
இந்த கால்களை கழுவுவது என்பது ஒருவேளை அவர்களுடைய கலாச்சாரமாக இருந்தாலும், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு இனத்தவருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இப்போ ஊட்டியிலெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி வாழ்த்துவார்கள், பார்த்த உடனே ஒருவரை, அதாவது தோடாயின மக்கள் என்று சொல்பவர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்திற்கு எங்கே பார்த்தாலும் சரி, அவங்க பப்ளிக் பிளேஸில் ஒருவரை ஒருவர் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சரி, அந்த வயதானவரை அதில் விட மூத்தவர் 2 பேர் இருந்தாங்கன்னாக்கா, மூத்தவர் என்ன பண்ணுவார்னா காலை தூக்கி மற்றவர்கள் குனிந்து கொள்வார்கள். அந்த குனிந்த தலையின் மீது இந்த காலை அவர்கள் வைப்பார்கள். அதை பப்ளிக் பிளேஸ்லேயே பண்ணுவாங்க. அதை குறித்து அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் கூச்சப்பட மாட்டார்கள், அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள். இப்படி ஒருவரை ஒருவர் அவர்கள் வாழ்த்தி ஒருவரை ஒருவர் ஒரு மரியாதை அவர்கள் கொடுப்பதை நாம் நேராக நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே போல் நாங்கள் மிஷன் ஃபீல்டுக்கெல்லாம் போகும் பொழுது அதில் வந்து ஒரு இனத்தவர் என்ன பண்ணுவாங்க, பீகார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அங்கே வந்து அவங்க சாப்பிட்ற தட்டை கொண்டாந்து நம்முடைய கால்களை அதன் மீது வைத்து அதில் வந்து அவங்க கழுவுவாங்க. கழுவி நம்மை வரவேற்பார்கள். இப்படி வரவேற்கிற ஒரு மரியாதை கொடுக்கிற உபசரிப்பு தன்மையானது முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஒருவர் மற்றவர்களை எப்படி அவர்கள் உபசரிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இது தாழ்மையை குறிக்கிறது. அதாவது ஒரு கால் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கழுவும் பொழுது அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதே மாதிரி தங்களுடைய காலை எடுத்து இன்னொருவர் தலையின் மீது வைக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம ஒருத்தர் பார்த்து பிரேஸ்லாட் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன்றோம். அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் இப்படி செய்வது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இன்னும் அதை வந்து அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே முதலாவதாக இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவர் தம்முடைய வேலை வந்ததென்று 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் தன்னுடைய வேலை வந்ததென்று அவர் அறிந்தார். அதாவது அந்தந்த வேலை தனக்கென்ற ஒரு வேலை வரும்பொழுது அந்த வேலையை அவர் அறிந்திருந்தார். அது எப்பொழுது வரப்போகிறார் என்று எப்பொழுது அது வரப்போகிறது என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். அந்த கானா ஒரு கல்யாணத்தில் கூட ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை குறித்து நல்ல ஒரு அறிவு அவருக்கு இருந்தது, ஒரு தெளிவு இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. அதே போல் நம்மை குறித்தும் அவருக்கு ஒரு தெளிவும் அவருக்கு இருக்கிறது. நம் வாழ்க்கை குறித்து அவர் மிக தெளிவாக துல்லியமாக ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு வேலையையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் நினைக்கலாம், இன்னுமே வந்து இதுக்கு குழந்தை பிறக்கலையே, இன்னும் திருமணமாகவில்லையே அப்படின்னு சொல்லியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு தடை இருக்கலாம், அல்லது ஏன் இது இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கென்று ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலையை யார் அறிந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து அவர் தெளிவாக அவர் அறிந்திருக்கிறார். அதனால நாம் அவரிடத்துல விசுவாசமாக இருங்கள். இதில் 14வது அதிகாரத்தில் பார்க்கும்போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். இதை குறித்தாவது கலங்கி கொண்டிருந்தால், இது நடக்கவில்லையே அது நடக்கவில்லையே அப்படின்னு சொல்லியெல்லாம் நாம் கலங்கி கொண்டிருந்தால், தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்கும் பொழுது அவருடைய வேலையிலே எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம், நாம் நம்புவோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது என்ன என்று சொன்னால், இந்த 2வது வசனத்தில் பார்க்கிறோம். 13வது அதிகாரம் 2வது வசனம். யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவரை இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கல. அதாவது இந்த திருவிருந்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு போஜனம். அவங்க வந்து அந்த ஒரு ரிக்ளைனிங் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, சாயக்கூடிய ஒரு பெஞ்ச், அதில் சாய்ந்து கொண்டு ரிலாக்ஸ்டாக வந்து அந்த போஜனத்தை அவர்கள் சாப்பிடுவாங்க. ரொம்ப சீரியஸாக அதை சாப்பிட மாட்டாங்க. அவங்க ரிலாக்ஸ்டாக ஒரு போஜனம்ன்ற போது ஒரு மீல், அந்த மீலை வந்து சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு துண்டு, சின்ன துண்டோ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம அந்த சுருக்கி வேறு விதமாக நம்ம கொண்டு வந்து விட்டோம். ஆனால் அது வந்து ஒரு போஜனம். அந்த அவர்கள் வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கார்கள், ஒரு போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இது கடைசி போஜனமாக இது இருக்கிறது. இது கடைசி, அவர் சாகிறதுக்கு முன்பாக. முதலே அவர் எவ்வளோ சாப்பிட்டாரு என்னன்றது நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் யோசித்து பாருங்கள், இனி கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து இந்த பாடுகளுக்கு உட்படுத்த போகிறார். பாடு அனுபவித்து கொண்டே இருக்கிறார்.
அதில் வந்து நல்லா சாப்பிடணும், அவருக்கு அப்போ தான் ஸ்ட்ரென்த்து இருக்கும். பட் அந்த போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர் 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மற்றவர்கள் எல்லாரும் ஒருவேளை சீஷர்கள் எல்லாரும் நல்ல முறையில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா சாப்பிட்ருப்பாங்க. 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. ஒவ்வொன்று செய்யும் போதும் உன்னை அறிந்து அவர் செய்கிறதை பார்க்கிறேன். ஏதோ ஒரு மாதிரி நம்ம இதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு அவசரப்பட்டெல்லாம் அவர் செய்யவே இல்லை. யோசித்து இதை அறிந்து அதை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொன்றுக்கும் அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் செயல்படுகிறவராய் அவர் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம வந்து எதை செய்தாலும், ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துல ஏதாவது போய் நாம் செய்ய வேண்டியிருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, எதை செய்தாலும் இது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறதா, இது தேவனுக்கு முடியுமா, இது தேவனுக்கு சித்தமா, ஒரு திருமணமாகும் போதும் சரி, எது நடந்தாலும் இந்த காரியம் தேவனுக்கு சித்தமாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்து அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இதெல்லாம் முன்னாலேயே செய்து முடித்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த டைம் வரும்போது அதை ஒவ்வொன்றையும் அவர் உணர்ந்து ஆவியில் அவர் அறிந்து அவர் என்ன பண்ணுகிறார், 4வது வசனத்தில் இதில் அநேக காரியங்களை நாம் பார்க்குறோம். போஜனத்தை விட்டு எழுந்து, அவர் சரியாக சாப்பிட்றல, அவர் எழுந்துடுறாரு போஜனத்திலிருந்து, அவர் விட்டு எழுந்து அவருடைய கடமையை அவர் நிறைவேற்றுகிறார், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்கிறார். முதலாவது போஜனத்தை அவர் விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து. வஸ்திரங்களைன்னு சொன்னால் என்னென்னா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க போடுற ட்ரெஸ் வந்து எப்படி, அதாவது நிறைய வஸ்திரங்கள் இருக்கிறது. கல்யாண வஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி அடிமைகள் போடக்கூடிய வஸ்திரங்கள் வந்து இருக்கிறது. இதில் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பவர்கள், அடிமைகளாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறவங்களை, இப்போ சாராள் வந்து அடிமை பெண்ணாகி ஆகாரை கொண்டு வந்து தனக்கு அடிமையாக வைத்து கொண்டாள். அந்த மாதிரி அவள் எகிப்திய ஸ்திரீன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஜென்டைல்ஸ் அவங்க, அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள், அவர்கள் தான் உண்மையாக ஒரு வேலைக்காரர்களைப் போல அவர்கள் வந்து வேலை செய்யணும். எபிரேய அடிமைகளும் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க அடிமைகளைப் போல வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜென்டைல்ஸ் தான் அந்நியர்கள், அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவர்கள் வந்து என்ன பண்ணணும், உண்மையாகவே ஒரு வேலைக்காரனை போல அவர்கள் வந்து வேலை செய்யணும். அதற்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அவங்க வந்து அந்த வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வஸ்திரங்களை கழற்றி வைத்தார். மேலே இருக்கிற அந்த ஷால் அதை கழட்டி வைக்கிறாரு, மேலே இருக்க அந்த ஒரு உடையை கழற்றி வைத்து உள்ளே இருக்கிற ஒரே சிங்கிள் ஒரு அங்கி மாதிரி இருக்கும். இப்போ ஒருவேளை இப்போ நான் போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம், ஒரு அங்கி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அது உள்ளே இருக்கும், அது அப்படியே இருக்குது. அது இருந்தாலே அது ஒரு வேலைக்காரனுடைய ட்ரெஸ்ஸுக்குரிய ஒரு அடையாளம். தன்னுடைய தோற்றத்தை அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். அப்போ வந்து நம்ம வேலை செய்யும்போது நம்ம வந்து ரொம்ப நம்ம நல்ல இதெல்லாம் பெருக்கி துடைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம இருந்தால் அப்படியே நம்ம செஞ்சுட்டுலாம் போக முடியாது. பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இடுப்பில் எடுத்து சொருகிடுவாங்க, இந்த புடவை எடுத்து சொருவாங்க, அல்லது கொஞ்சம் அதே மாதிரி பண்ணால் அவங்களால இருக்கிற மாதிரியே வேலைகளை செய்தால் அது வந்து என்ன பண்ண முடியாது, வேலைகளை செய்ய முடியாது. இதில் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய வஸ்திரத்தை அவர் கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து ரெடியாக இருக்கணும் எந்த வேலை செய்வதற்கும். அந்த அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டியதை அவர்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து நல்ல முறையில் வேலை செய்ய முடியும். அது ஒரு வேலைக்காரனுடைய ஒரு அடிமையினுடைய ரூபமாய் அது வந்து காணப்படுகிறது. அந்த அடிமையின் ரூபத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எடுக்கிறதை பார்க்குறோம். அறையிலே கட்டிக்கொண்டு அதற்கு பிறகு அவரே என்ன பண்ணுறாரு, யாரும் அவருக்கு பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இங்கே இல்லை. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். வேற ஏதோ துணியிலெல்லாம் துடைக்கல, தான் கட்டி கொண்டிருந்த சீலையில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கால்களை அவர் துடைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ வந்து இதை பார்க்கும் பொழுது இது ஒரு மற்றவர்களை உபசரிப்பதின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதாவது இப்போ நம்ம உபசரிப்பது எப்படி நாம் உபசரிக்கிறோம், வெறும் கால்களை கழுவினா மாத்திரம் பத்தாது, அந்த கால்களை சுத்திகரிக்க வேண்டும். அந்த இப்போ கால்களை சுத்திகரிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, நகத்தெல்லாம் வெட்டி அந்த ஓரத்தில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து, அப்புறம் விரல்களுடைய சந்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கழுவுறது தான் சுத்திகரிப்பு.
அப்படி வந்து சுத்திகரிக்க வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில வந்து நாம் என்ன பண்ணணும், நம்ம அந்த விருந்தோம்பலை நாம் காண்பிக்க வேண்டும். நாம் எந்த அளவிற்கு அந்த விருந்தோம்பலை நாம் காண்பிக்கிறோம், அது தாழ்மையை குறிக்கிறது. எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரியவராக இருக்கிறார், அவர் என்ன பண்ணுறார், ஒரு இதை மாதிரியாக உங்களுக்கு காண்பித்தேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 15வது வசனத்தில் இதை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு என்ன பண்ண மாதிரியை நான் காண்பித்தேன் அப்படின்னு. அப்போ கால்கள் மாத்திரம் கழுவணுன்றதுல, நம்ம உபசரிப்பதில் வித்தியாசமான முறையில் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து நாம் உபசரிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருவரை ஒருவர் நாம் என்ன பண்ண வேண்டும், கனம் பண்ண வேண்டும். அது எப்படியெல்லாம் நாம் கனம் பண்ணுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே மற்றவர்களை நாம் உபசரிக்கும் பொழுது எந்த முறையில் நாம் உபசரிக்கிறோம் என்பது அதிக முக்கியம். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாண்டின்றது ஒரு லாட்டின் வேர்டு, லத்தீன் மொழி. மேண்டேட்டம் அப்படின்னு MANDATUM அந்த வார்த்தையிலிருந்து இதை எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன பேருன்னா ஒரு கமாண்ட், கட்டளை என்பது இதற்கு அர்த்தம். இதனுடைய அர்த்தம் வந்து ஒரு கட்டளை என்பது. அவர் என்னெல்லாம் கட்டளை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி இதில் நம்ம பார்க்கும் பொழுது 15வது வசனம் 14 நம்ம பார்க்குறோம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று சொல்லி. அப்போ கால் கழுவுறது மாத்திரம் இல்லை, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி ஒருவரை ஒருவர் நாம் உபசரிக்க வேண்டும் என்பது. அதில் என்ன போட்டிருக்கு, வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்கள் சத்துரு பசியாக இருந்தால் என்ன பண்ணு, அவனுக்கு ஆகாரம் கொடு. இந்த இடத்துல கூட நாம் கூடியிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம செலக்ட் பண்ணியெல்லாம் நம்ம கால்களை கழுவ கூடாது. ஆக்சுவலாக நம்ம வந்து அப்படி இல்லாமையே நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம ஒருவருடைய கால்களை நாம் வந்து கழுவணும். அந்த நேரத்தில் சமாதானம், ஒருவருக்கொருவர் சமாதானம் உண்டாகும்படியாக இந்த காரியத்தை நாம் செய்யணும். சத்ரு வந்து பசியாக இருக்கும் பொழுது அவனுக்கு போஜனம் கூட, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆகவே இது ஒரு கட்டளையாக இருக்கிறது, கால்களை கழுவுங்கள். 15வது வசனத்தில் பார்க்கும்போது இதில் வந்து நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 3 கட்டளையையும் அவர் கொடுக்கிறார். அவர் அந்த திருவிருந்து கொடுக்கும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். இப்போ 3 கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும், அது உபசரிப்பு, சர்வீஸ், மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்வது, அதுதான் அந்த கால்கள் கழுவுது. அப்புறம் தாழ்மையும் இது குறிக்கிறது. அப்புறம் அவருடைய நாமத்தினாலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், ஒரு கமாண்ட், கட்டளை. இந்த 3 கட்டளைகளையும் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி இதில் நாம் பார்க்கிறோம். இதில் வந்து நான் ஒரு சகோதரி சொன்ன ஒரு சாட்சியை, அவங்க ஒரு ஊழியக்காரி தான், அவங்க சொன்ன ஒரு நிகழ்வு, அவங்க சொன்னது, அது வந்து இப்போ சொன்னால் அது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது அந்த சகோதரி இப்போ வந்து ஒரு ஊழியக்காரியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க அம்மா வந்து செய்த ஒரு காரியம் அவர்களை நெகிழ வைத்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்து அவங்க வருவாங்களாம். ஆனால் அவங்களுக்கு வந்து நடக்க முடியாது. ஒரு கால் நல்லாயிருக்கும், ஒரு காலை மட்டும், ஒரு காலில் வந்து என்ன பண்ண முடியாது, மடக்க முடியாது. அவங்களுக்கு நீட்டியே வச்சுருப்பாங்களாம். அப்படி நீட்டப்பட்ட கால் நீட்ட மாதிரியே இருக்கும், அதை மடக்கவே முடியாதான். அவங்க அப்படியே உட்காந்து தான் நடப்பாங்களாம். அப்படி இருந்தால் இப்படி நிற்க முடியாது அவங்களுக்கு. அப்படியே நடந்து அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே தரையில் அப்படியே வந்து அவங்க அந்த அம்மாக்கிட்ட வந்து கூப்பிட்டு அவங்க ஏதாவது கொடுப்பாங்களாம். ஆனால் பிறகு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எதையுமே அவங்களால செய்து கொள்ள முடியாது. முக்கியமாக அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணிக்கொள்ள முடியாது, அவங்களுக்கு கழுவ முடியாது அவங்களுக்கு ஆக்சுவலாக. அப்போ இவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த அம்மா வந்து, அந்த சகோதரியுடைய அம்மா என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு வாஷ் பண்ணுவாங்களாம். அது எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் பார்த்தீங்களா. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா செய்த காரியம் வந்து என்னை நெகிழ வைத்தது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் செய்ய முடிகிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். பேசுனா ஈஸியாக இருக்கும், பட் அது செய்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது அப்படிப்பட்ட காரியங்களை தான். இதில் பார்க்குறீங்கன்னா சூரிய ஞாபகம் வருது எனக்கு. சூரி வந்து இங்கே இருந்தப்போ அவன் சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த பிள்ளைகளை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள க்ளீன் பண்ணி, அந்த பிள்ளைங்களை மூக்கெல்லாம்
ஒழுகிட்டு இருந்தாலும் அதை எடுத்து தொடைத்து விபிஎஸ்க்கு வர பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சேவையை அவன் செய்வான். அதாவது அவன் இவன் என்று நான் ஆக்சுவலாக பேசக்கூடாது. அந்த அளவிற்கு சூரி வந்து என்னன்னா ஒரு இன்வால்மெண்ட்டோட, வெறும் இந்த கதைகளை சொல்கிறது மாத்திரம் கிடையாது, பாடல்களை பாடுவது மாத்திரம் கிடையாது, அந்த பிள்ளைகளை வந்து நிறைய பிள்ளைகளை ஏர்ன் பண்ணுறது, சம்பாதிப்பது மாத்திரம் கிடையாது, இப்படிப்பட்ட காரியங்களை ரொம்ப அதிகமாக அவன் அம்மா ஆண்டி சிஸ்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. அவ்வளோ அழுக்காக இருப்பாங்க. ஆனால் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள க்ளீன் பண்ணி, அவங்க நகத்தெல்லாம் க்ளீன் பண்ணி, எல்லாவற்றையும் க்ளீன் பண்ணி அவ்வளோ காரியங்களை அவன் செய்வான் அப்படின்னு சூரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன். நாங்கள் நேராகவே பார்த்துருக்கோம். இது வந்து இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஊழியத்தை சூரி செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அநேக சிறு பிள்ளைகளை சூரி ஆதாயப்படுத்தி இருக்கிறதே நம்ம வந்து பார்க்குறோம். அந்த சூரியக்கிட்ட இருந்து நான் ரொம்ப பார்த்தது, இப்படி ஒரு பெயருக்காகவோ புகழுக்காகவோ செய்யாதபடிக்கு அந்த கிரியையின் மூலமாக செய்ததை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கூட இப்படி பண்ணுறது இல்லையே, இவ்வளோ அழகாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கூட இருக்கவங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க அல்லது நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்க எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, நல்லா இருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய தேவைகளை நாம் சந்திக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா, அவங்களுக்காக என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் நம்ம அதுதான் நம் சேவை. இன்றைக்கு முக்கியமாக இந்த கால்களை கழுவும் பொழுது அதுவே நம்ம கஷ்டமாகவும் இருக்கலாம். பட் அதை விட கஷ்டமான காரியங்கள், மதர் தெரேசா அவங்கள யோசித்து பாருங்கள். அவங்க எவ்வளோ கூடவே இருந்து தொழுநோயாளிகளோடு கூடவே இருந்து அவங்கள க்ளீன் பண்ணி, அவங்க பெரிய ஒரு இடத்துல போஸ்டில் இடங்கள்லாம் உட்காரல, சாதாரண மனிதர்களோட உட்கார்ந்து அவங்களோட அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டு தானே அப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். அநேக நேரங்களிலே நான் படிக்கும் பொழுது, சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது எனக்கு ரொம்ப அனுபவம் ரொம்ப தெரியாது, பட் ரொம்ப ஞாபகம் இருந்த 3-4 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, ஒரு பெண், ஒரு பார்பருடைய ஒரு டாக்டர் வந்து என் கூட, ஹெலன் அந்த பொண்ணு பேர், என்னோட கூட படித்து கொண்டிருந்தாள். அப்போ அந்த பொண்ணு வந்து சரியான உடைகள் அவளுக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு நாள் நான் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கழுத்துலலாம் அவளுக்கு பேன் ஓடி நிறைய இருக்குது. என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தா. அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, ஐயோ இவங்களை வந்து நம்ம வீட்டுக்கு, எனக்கு ஒரு நாள் என்ன தோணுச்சு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல என்னோடய ட்ரெஸ்ஸு, எனக்கு அப்படி ரொம்ப ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸு இந்த கிறிஸ்மஸ்க்கு எடுத்து கொடுப்பாங்க. அதுவே அவ்வளோ சந்தோஷமாக போய் நாங்கள் எடுத்துக்குவோம். ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ இருக்காது. ஆனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் 2-3 தடவை அந்த பெண்ணை வந்து குளிக்க வைத்து, அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன் அந்த விஷயங்கள்லாம். அவங்களும் மனப்பூர்வமாக செய்வார்கள். துணி வந்து அவங்களுக்கு கொடுத்து அப்படின்னா என்னென்னா, இருக்கிற துணியை அயன் பண்ணி கொடுப்பாங்க அம்மா. ஒருவேளை மோசமான துணிகளாக இருந்தாலும் அதை நீட்டாக அயன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட 3-4 தடவை கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அது வந்து அநேக தடவை அந்த பெண்ணை என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அது சொல்லும். கல்யாணமாகி குழந்தைங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு பவுடர்லாம் போட்டுவிட்டு க்ளீனாக வச்சு, அப்புறம் நல்லா க்ளீனாகிடுச்சு அந்த பொண்ணு நல்லா. அதை நினைக்கும் பொழுது அம்மாக்கிட்ட போய் நீங்கள் எதாவது செஞ்சு கொடுங்க, சாப்பாடு எதாவது செஞ்சு கொடுங்க. சில பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு உடனே நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. அவங்க அவ்வளோ இதாக இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம மற்றவர்களை உபசரிப்பது, யாரை நம்மை உபசரிக்கிறவர்களையே உபசரிக்கிறோமா, அல்லது நமக்கு விருப்பம் இல்லாதவர்களையும் நம்ம உபசரிக்கும் பொழுது அதன் மூலமாக என்ன ஆகும்னா ஒரு சமாதானம் உண்டாகும். அந்த ஒரு சிந்தையோடு கூட இந்த நாளில் இந்த கால் கழுவுறதை நம்ம வந்து இந்த ஒரு ஆசரிப்பாக நம்ம நினைக்காமல், உண்மையாகவே நான் செய்தது போல என்ன பண்ணுங்க நீங்களும் இதை செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது போல் ஒரு மாதிரியை காண்பித்தேன். அப்புறம் இன்னொன்று வந்து கால் கழுவுறதுன்றது முற்றிலும் சீமோன் பேதுரு சொல்கிறார், நீங்கள் கழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா 10வது வசனத்தில், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும். முழுகினவன் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். டெய்லி ஞானஸ்நானம் அப்பப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை அனுதினமும் கால்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளுது, அது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. இன்னொன்று, கால்களை அனுதினமும் என்ன பண்ணணும், கால்களை கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அதாவது ஒவ்வொரு தடவையும் டெய்லியும் ஞானஸ்நானம் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா, எடுக்கவும் முடியாது அந்த மாதிரி. பட் நம்முடைய கால்களை மாத்திரம் நாம் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். கால்கள்னு சொல்லும் பொழுது நம்முடைய காரியங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தை சுத்திகரித்து கொண்டே இருக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 10வது வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இப்போ பல்லு விளக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் விளக்கிட்டோம் இன்றைக்கி விளக்க வேண்டாம்னு சொல்கிறதில்ல இல்லையா. டெய்லி நம்ம பல்லு விளக்குறோம், டெய்லி தலை வர்றோம். அதே மாதிரி வீடு நேற்று பெருக்கிட்டோம் இன்றைக்கி பெருக்க வேண்டான்னு நம்ம சொல்கிறதில்ல, டெய்லி நம்ம பெருக்கணும். ஸோ தினந்தோறும் சுத்திகரிக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்றதுக்காக ஃபுல் சுத்திகரிப்பு நமக்கு இருக்காது. அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்தி நமக்கு என்னெல்லாம் தேவன் உணர்த்துகிறாரோ அவைகளை விட்டு விடுவதற்கு இந்த நாட்கள் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். தொடர்ந்து எல்லா நாட்களும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் நம்மை முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் இப்பொழுது கேட்ட செய்தியின் அடிப்படையிலே ஆண்டவர் 2 முன்மாதிரிகளை நமக்கு முன்பாக வைத்து போயிருக்கிறார். 2000 வருடங்களாக தலைமுறையாக இந்த 2 கருத்துள்ள செயல்பாடுகளை சபை ஆசரித்து கொண்டு வருகிறது. அதில் முதலாவது, இந்த புனித வியாழன் அன்று ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவி தாழ்மையை நம் வெளிப்படுத்தி, எப்படி அவர் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருந்த போதிலும் தம்மை தாழ்த்தி ஒரு அடிமை கோலம் எடுத்தாரோ, அதை போல நம்முடைய மனதிலும் அந்த தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்வதற்காக இந்த ஒரு செயல்பாட்டை நாம் எப்பொழுதும் மேற்கொள்கிறோம். ஆகவே இப்போது 2 பேராக அங்கே போய் கால்களை ஒருவர் காலை ஒருவர் கழுவி பரிசுத்த முத்தத்தோடு ஒருவர் வாழ்த்தி ஆசீர்வதிக்க அன்போடுக்கு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் முதலாவது சகோதரர்கள் கடந்து போகும்படி கேட்டேன். பாதமொன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் வேண்டும். நாதனே துங்கமே வேதனை பொங்குதற்காதலுடன் தூய தூதர் தொழுஞ்செய்ய. நாதனே துங்கமே வேதனை பொங்குனர் அதனுடன் தூய தூதர் தொழுஞ்செய். பாதமொன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த போல். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமற்றைய மாக்கினையாவையும் நீக்கிடவே மன தூக்கி நடந்த. போக்கிடமற்றைய மாக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த நற்பாதமொன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதமொன்றே வேண்டும். பாதமடு உயர் வானிலத்தே
மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும். பாதமடைந்தவர் காதரவாய் பிரசாதமருள் இயேசுநாதனே இன்று உன் பாதமடைந்தவர் காதரவாய் பிரசாதமருள் இயேசுநாதனே இன்று உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். மிகுந்த கருத்து மிக்க ஒரு ஆராதனை முறைமையை நாம் இப்பொழுது அனுசரித்திருக்கிறோம். இப்பொழுது மட்டுமல்ல, இனி வருகிற நாட்களிலும் இந்த தாழ்மையின் சிந்தையை தரித்து கிறிஸ்துவை நமக்குள் வெளிப்படுத்தி அநேகரை நம்முடைய அன்பின் ஊழியத்தினாலே ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. ஆனால் ஆணிகளை ஏந்தின அவருடைய கை நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. காட்டி கொடுக்கிறவனுடைய கை பந்தியில் இருக்கு, ஆனாலும் அந்த பந்தியை அவனுக்கும் தருகிறார். இந்த கடைசி பந்தியை பற்றி நிறைய வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் நான் ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1 என்னன்னா, நமக்கு சுகத்தையும் நம்மை முழுமையாக்குகிற அந்த தன்மையும் உடையது அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ரத்தம்ல குறைவுகள் உண்டு. அந்த குறைவுகளை எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நிறைவாய் வந்தால்தான் நாம் நிறைவாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்மை முழுமைப்படுத்துகிற ரத்தம் சரீரம், நம்மை பரிபூரணமாக்கும் ரத்தம் சரீரம், நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக்கும் அவருடைய ரத்தம் சரீரம். தன்னுடைய சரீரம் என்று சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க மை பாடி மை, உலகம் என்ன சொல்கிறது? மை பாடி மை சாய்ஸ். இன்றைக்கு நடக்கிற உண்மையை சொல்கிறேன். எவ்வளவோ குழந்தைகளை தாய்மார்கள் உலகமெங்கும் தினம் அபார்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, அபார்ஷன் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, அது ஒரு ஜீவன், அது ஒரு உயிர். கடவுள் அந்த உயிரை உருவாக்குறதுக்கு கடவுள் அனுமதி கொடுத்துருக்கிறாரு, உருவாக்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் செய்த தவறான முடிவுக்காகவோ இல்லை நீங்கள் எடுத்த தவறான முடிவுக்காகவோ அந்த உயிரை என்ன பண்ணாதீங்க, மாய்க்காதீங்க அப்படின்னா அந்த லேடிஸ் சொல்கிறாங்க மை பாடி மை சாய்ஸ். நீ பேசாத, இது என் சரீரம், என்னுடைய சாய்ஸ், நான் எடுக்கிற முடிவு. அப்படி இருக்கிற உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தம்மை ஒப்பு கொடுத்த நல்ல தகப்பன், நல்ல தாய். ஹல்லேலூயா. எருசலேமில் நம்மை தேற்றுகிற நல்ல தகப்பன், நல்ல தாய். தாய் போல் அவர் தேற்றுகிறவர். மை பாடி மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இது என் பாடி, நான் யாரும் என்கிட்ட சொல்லாதீங்க நான் என்ன பண்ணணும்னு. ஆனால் அவரோ தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக தன்னுடைய மனவாட்டியை பரிசுத்தமாக்கி கொண்டார். பரிசுத்தம் இல்லாத மனவாட்டியை பரிசுத்தம் ஆக்கி கொண்டார். எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு வாங்க எல்லாரும். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையதற்றுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கே புருஷர்கள் மனைவி எப்படி நேசிக்க வேண்டும், மனைவிகள் புருஷர்களுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று எழுதியிருக்கு. ஆனால் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, பவுல் என்ன சொல்கிறாரு, நான் இந்த ரகசியம் எதை குறித்து பேசுகிறேன், கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று 32வது வசனத்தில் சொல்லுகிறார். 32வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்று சொல்றார். அப்போ இவ்வளவு காரியமும் கணவர் மனைவியை பற்றி பேசுகிறாருன்னு நினச்சிட்டே படித்தா திடீர்னு அவர் என்ன சொல்கிறார்? இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு. இது என் சரீரம் என்று சொல்லி உடைக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிறார். இது என் ரத்தம் என்று சொல்லி ஊற்றப்படும்படி ஒப்பு கொடுக்கிறார். நான் இதை பாதுகாத்து கொள்வேன், நான் பராமரித்து கொள்வேன், என் சரீரத்தை பற்றி மற்றவங்க முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ இப்படி ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லியும் அழகாக எழுதியிருக்கிறாரு. அப்போது மெய்யாகவே அவர் வெறும் நமக்கு ஆண்டவராக இல்லை, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது போல அவர் மெய்யாகவே பாலி என்று அவரை நாம் அழைக்க வேண்டாம், அவரை ஈஷி என்று அழைக்கும் காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஈஷி என்றால் என்னுடைய மணவாளன். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய மணவாளன். அப்போ அந்த லாஸ்ட் சப்பர்ன்னு சொல்கிறாங்களே, அது அந்த அந்த பேரை ஏன் அது லாஸ்ட் சப்பர்னு பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. இனி பரலோக ராஜ்யம் வரும் வரைக்கும் நான் இதை குடிக்க மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறாரு. அதனால் ஒருவேளை அவங்க லாஸ்ட் சப்பர்னு பேர் வச்சுருக்காங்களா? நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அந்த கடைசி பந்தி என்று சொல்லாமல் அதை நான் திருமண பந்தி, திருமணத்துக்கு ஆக்கும் பந்தி என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. மணவாட்டியாகிய திருச்சபையோடு மணவாளன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு, எல்லாரும் சொல்லுங்க, உடன்படிக்கை. உடன்படிக்கை. பழையவைகள் ஒழிந்து போய் நாங்கள் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, ஓல்ட் இஸ் கான் நியூ இஸ் ஹியர். அது என்ன அர்த்தம்? பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்றது. என்னுடைய பாவங்கள் ஒழிந்து போயின, நான் மறுபடியும் எழுந்திருக்கும் போது புதிய மனிதனாக எழுந்திருக்கிறேன்றது மட்டுமல்ல, பழைய உடன்படிக்கை நிபந்தனைகள், பழைய உடன்படிக்கை என் மீது போடும் அந்த பாரமான அந்த என்னது நுகம் முறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இனி கிறிஸ்து எனக்காக உண்டாக்கின, கிறிஸ்துவினாலே தேவன் என்னோடு கூட உண்டாக்கின புதிய உடன்படிக்கைக்குள்ள நான் கால் எடுத்து வைக்கிறேன். அந்த புதிய உடன்படிக்கை அன்பின் உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை. கட்டளை பிறந்து விட்டது என்று சொல்லி நான் கட்டளைக்கு நான் கீழ்ப்படினோம் என்று கீழ்ப்படியாமல், கிறிஸ்து என்னை நேசிக்கிறார், அவர் என் மீது கிருபையாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அதனால அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற சித்தம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதை கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கே எதிர்பார்ப்பு இல்லை, இங்கே எதிர்பார்ப்போடு கீழ்ப்படுகிறோம். நான் கீழ்ப்படிந்தால் நான் கரெக்டாக எல்லாம் பண்ணேன்னா எனக்கு ரிவார்டு கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் எனக்காக கிருபையின் காலங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் எனக்காக இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதனால நான் அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. அதுதான் அவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம். அடுத்த நாள் அவர் உண்மையாய் செய்ய போகிறத எப்படி போஜனத்தில் காட்டுறார். தினம் தினம் பருக வேண்டிய போஜனம் அது. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பருகுகிறோம், ஏன்னா நமக்கு அது தினசரி உணவு கிடையாது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு அது தினசரி உணவு. பிரெட்டு சாப்பிடுவாங்க, திராட்சை ரசம் குடிப்பாங்க. ரொம்ப சாதாரணமான உணவு அது. தினம் தினம் நாம் பருக வேண்டிய உணவு பாருங்க. அவர் நம்மோடு கூட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை, அந்த நினைவை தினம் தினம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த வெட்டிங் சப்பரை கொடுக்குறார். ஹல்லேலூயா. அந்த கவனன்ட் சப்பர் கொடுக்குறாரு. நான் நியமித்து கொள்கிறேன், உன்னை எனக்கென்று நியமித்து கொண்டேன். அதோடைய பரிபூரணம் தான் அது. தன்னுடைய இரத்தத்தை கொடுக்கிறது, பரிசுத்த ரத்தம். தன்னுடைய சரீரம் பரிசுத்தமான சரீரம். இதை ஒப்பு கொடுத்து அதான் கடைசி ஜெபத்தில் கூட அழகா சொல்றாரு, சத்தியம் இவர்களை விடுதலையாக்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை கொண்டு இவர்களை பரிசுத்தப்படுத்த என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். யோவான் 17வது அதிகாரத்தை நீங்கள் முழுசா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சத்தியம் இவர்களை பரிசுத்தப்படுத்த, வசனம்தான் சத்தியம். அந்த வசனம் சத்தியம் இவர்களை பரிசுத்தப்படுத்த நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் தீயவன் இடத்துலேருந்து காப்பாற்றுங்க. இந்த உலகத்திலிருந்து இவர்களை வெளியில் எடுக்கக்கூடாது. அது என்னோட ஜெபம் அல்ல, தீமை நின்று இவர்களை ரட்சித்துக் கொள்கிறது தான் என்னுடைய ஜெபம் என்று சொல்லி அன்பாய் தன்னுடைய மனவாட்டியாகிய திருச்சபைக்காக அவர் வேண்டுகிறார். அப்படிப்பட்ட இருதயமுள்ள இயேசு கிறிஸ்து தான். அப்படிதான் நாமும் என்ன பண்ணணுமா, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அப்போது தம்மை ஒப்பு கொடுக்கிறது. யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க காலை தான் கழுவோம் இல்லை? நீங்கள் வாங்க சிஸ்டர், நீங்கள் வாங்க பிரதர், எனக்கு உங்கள் கால் தான் கழுவணும்னு ஆசையாக இருக்குது. அப்படி இல்லை.
யூதாஸை அவர் என்ன பண்ணார்? யார் முதுகில் குத்த போகிறாரோ அவரை மற்றவர்களை எப்படி அவர் கனம் பண்ணுகிறாரோ அதே விதமாய் செய்கிறார். அவருக்கும் போஜனம் இருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து. எது நமக்கு, யார் நமக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறோமோ, யார் நமக்கு முள்ளாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களை நினைத்து கொள்ளுங்க. எங்கள் சபைக்குள்ளே எல்லாரும் ஒருத்தர் அன்பு கூறலாம், ரொம்ப ஈஸி. ஏன்னா டெய்லி ஒருத்தர் பார்க்கறது இல்லை, டெய்லி ஒருத்தர் கூட பேசுறது இல்லை. அதனால நம்ம இடைப்படாததுனால நமக்கு ஒருத்தர் பிடிக்குமா பிடிக்காதானே தெரியாது. வந்து ஹாய் ஹலோ சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு சிரிச்சுட்டு அழகாய் ஒருத்தரை தேற்றிட்டு போயிடுறோம் வீட்டுக்கு. ஆனால் வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கிட்னி லிவர் எல்லாத்தையும் அறுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்மளுடைய பங்கு சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டவர்கள், நம்மை காயப்படுத்தினவர்கள், நம்மை தவறாக பேசினவர்கள், நிபச்சொல்லை நம் நடுவில் கொண்டு வந்தவர்கள், இவங்க எல்லாருடைய காலையும் கழுவுறதுக்கு இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கோமா? ஆயத்தமாக இருக்கோம். ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் நான் செய்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே இருக்குது. அப்பப்போ அது பின்னாடி போயிடும், அதை முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கு தினம் தினம் அவருடைய பரிசுத்த இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் போஜனமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் செய்தார், கிறிஸ்து செய்தார். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டுட்டு உலகத்துக்கு, இருளான உலகத்துக்குள்ளே வந்து அவர் செய்தாரே. அவரே செய்தார் என்றால் நான் ஏன் செய்யக்கூடாது? என்னை கல்லெறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒருவர் அவர்தான். எப்படி? என்னை கல்லடித்து கொல்ல தகுதி உள்ளவர் அவர் ஒருத்தர் தான். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஹல்லேலூயா. கல்லடித்து என்னை கொன்றிருக்கிறதுக்கு அவரால் முடியும். ஏன்னா மனித இனமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போச்சு. அந்த மனித இனம்தான் நான். என்னை கல்லடித்து அவரால் கொலை செய்ய முடியும். அவர் கொன்றால் அதில் தப்பே இல்லை. எகிப்தியனை மோசே கொன்னா மோசே மேலே தப்பு இருக்குது. மோசையை என்ன பண்ணுவாங்க? நியாயத்தில் நீதியில் வந்து நிறுத்துவாங்க, நீ எப்படி கொலை செய்யலாம். ஆனால் எகிப்தியரை தேவன் கர்த்தர் செங்கடலில் மூழ்கடித்து க்ளோஸ் பண்ணார்னா யாரும் கேட்க முடியாது, நீங்கள் எப்படி அதை செய்யலாம் என்று சொல்லி. அவர் பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், எதிரிகளை சங்கரித்தவர், துன்மார்க்கரை சங்கரித்து போட்டவர். கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அடுத்த நிமிஷம் அவர்களை சங்கரித்து போட வல்லமை இருக்கு அவருக்கு. ஆனால் அவரோ மறுபடியும் இஸ்ரவேலே என் மனவாட்டியே, இஸ்ரவேலே என் மனவாட்டியே, இஸ்ரவேலே உன்னில் பழுதொன்றும் இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார். அந்த இஸ்ரவேலுக்கு நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறான். ஆனால் அந்த இஸ்ரவேலே நாம தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கோம். கண்களை மூடுவோமா? சகலத்தையும் ஆண்டவரே சகிக்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்ற விசுவாசம் எங்களில் பெருகவும், தினம் தினம் ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய ரத்தம், உம்முடைய சரீரம் பேதுருவுக்கும் கொடுத்தீங்க, யூதாஸ்க்கும் கொடுத்தீங்க, காட்டி கொடுக்கிறவனின் கை அந்த பந்தியில் இருந்தது. காட்டி கொடுக்கிறவனின் கை அந்த பந்தியில் இருக்கிறது. என்னை காட்டி கொடுத்தவனையும் நான் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னை காட்டி கொடுத்தவர்களையும் நேசிக்க உதவி செய்யுங்க. என்னை உடைத்தவர்களையும் நேசிக்க உதவி செய்யுங்க. மன்னிக்க உதவி செய்யுங்க. ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று அவர் சொன்ன அந்த வாக்கை என்னோடய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. நினைப்பூட்டுங்க ஏசப்பா. எந்தெந்த இடங்களிலே நாங்கள் மற்றவரை மன்னிக்க வேண்டும், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், எங்களுடைய சிலுவையை நாங்கள் தூக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், அன்பு என்ற வெளிச்சத்தை நான் பிரதிபலிக்க வேண்டும், கருணை என்கிற வெளிச்சத்தை பிரதிபலிக்க வேண்டும், இருளான இந்த உலகத்தில் இருளை மேற்கொள்ளும் வைராக்கியத்தை நான் பிரதிபலிக்க வேண்டும். உம்முடைய ராஜ்யத்திலே, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நான் சுதந்திரவாளி அல்லவா? உடன் சுதந்திரராக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யுங்க. மை பாடி மை சாய்ஸ் என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுக்க நான் சூஸ் பண்ண உதவி செய்யுங்கப்பா. மரியாள் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாங்க? மரியாள் எப்படி ஒப்பு கொடுத்தார்கள்? அவர்களுடைய மானத்தை காப்பாற்றி கொள்ளவில்லை, தன்னுடைய சரீரத்தை இரட்சகர் பிறப்பதற்காக ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம்
கைவிடாமல் அவர் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் ஒப்பு கொடுத்தார். அதே போல் நாங்களும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு தன்மான பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படி எதிரிகளுக்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்க. அது நிமித்தமாய் கிறிஸ்துவை போல நாங்கள் மாற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் கேட்ட இந்த ஜீவ வசனத்தின்படியே கருத்துள்ள ஒரு உடன்படிக்கையின் ஆராதனையை ஆண்டவராகிய இயேசு நமக்காக வைத்து போயிருக்கிறார். இந்த ஆராதனை முறைமையும் அவர் கடைசியாக பஸ்கா பண்டிகையை மேல் வீட்டறையிலே நிறைவேற்றி முடித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் திருச்சபை தவறாமல் உலகம் முழுவதும் இந்த ஆராதனையை அடிக்கடி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்றும் கர்த்தருடைய பந்தியை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இந்த உடன்படிக்கையிலே நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாய் அவருடைய மாம்சத்தின் வல்லமையினாலும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையினாலும் நம்மை புதுப்பித்து உயிர்ப்பித்து நம்மை காப்பாராக. கர்த்தருக்குள் ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் பாவ மன்னிப்பை அறிக்கை செய்து பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட அனைவரும் இந்த ஆராதனையிலே நாம் கருத்தோடு பங்கு கொள்ளுகிறோம். இந்த வேளையின் நன்மையும் நிறைவையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர் சீஷர்கள் கொடுத்து அவர் சொன்னதாவது, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதில் நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் திருவுளம் பற்றினார். அந்தப்படியே போஜனம் பண்ணின பிறகு அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாமும் அவரை நினைவு கூறும்படியாக இதை செய்வோமாக. முதலாவது சகோதரர்கள் வந்து இந்த கர்த்தருடைய பந்தியை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட அழைக்கிறோம். தொடர்ந்து சகோதரிகள் வந்து கர்த்தருடைய பந்தியை பயபக்தியோடு பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் வருகிறவர்கள் அந்த பக்கம் அப்படி வந்து பெற்றுக்கொண்டு இப்படி நீங்கள் உள்ளே போகும்படி அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்திய காரணத்தை மான பூரணமாய் எண்ணி, கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மான பூரணமாய் எண்ணி, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. நாம் சிறிது நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தகுதி உள்ளவர்களாக பாத்திரவான்களாக இந்த பந்தியிலே நம்மை பங்கெடுக்க வைத்திருக்கிறார். அதற்காக நாம் நம்முடைய வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துவோம். இந்த அருமையான அந்த நாளிலே நாம் அவருடைய சந்நிதிக்கு வந்து அவருடைய பந்தியிலே பங்கேற்று அதன் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போம். இன்னும் அநேகர் இதில் பங்கு பெறாமல் அவருடைய காணியாட்சிக்கு வெளியே இருக்கிற
மக்களுக்காக விசேஷமாக இன்னும் வருங்காலங்களிலே நாம் அவர்களை நினைத்து அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம், ஜெபம் செய்வோம். இன்னும் அநேகர் இந்த பந்தியில் கலந்து கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. இப்பொழுதும் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஞான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொண்ட நாங்கள் ஆண்டவரே, இதன் மூலமாக நாங்கள் பலன் பெற்றவர்களாக உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆண்டவரே அந்யோன்ய ஐக்கியத்தையும் பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லும் போது வரும் காலங்களிலே உமக்காக சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி ஆண்டவரே, இதே ஒரு சாட்சியோடு நாங்கள் இன்னும் அநேகருக்கு சாட்சியின் விளக்காக இருக்கத்தக்கதாக, உப்பாக இருக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். இன்னும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு உம்முடைய சன்னிதானத்தை விட்டு கடந்து செல்லும் போது ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த அபிஷேகத்தினாலும் வார்த்தையினாலும் நிரம்பினவர்களாக நாங்கள் சென்று உலகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. எல்லாவற்றையும் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எப்படி கர்த்தருடைய பந்தியை பெற்றவுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக சாத்தான் யூதாஸ் காரியத்துக்குள் புகுந்தான் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அதற்கு பிறகு எப்படி அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடி கெத்செமனே தோட்டத்திற்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அங்கே ஆண்டவர் எப்படி தம்முடைய முகத்தின் வேர்வை இரத்தமாய் விழும்படி ஆத்ம வியாகுலத்தோடு கூட தான் கடந்து போகிற பாடுகளை குறித்து வேதனைப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு யூதாஸ் காரியோத் காட்டி கொடுத்தவர் அந்த கூட்டம் அவரை வந்து பிடித்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இரவு முழுவதும் அவரை விசாரிக்கிறார்கள். இப்படி ஒரு மனிதனை ஒரு இரவிலே பல இடங்களுக்கு கொண்டு போய் விசாரித்த சரித்திரம் எங்கும் நாம் வாசிப்பதில்லை. அவர் அந்த இரவிலே படாத பாடுகள் படுகிறார். அவரை அடிக்கிறார்கள், வதைக்கிறார்கள், முகத்திலே காரி உமிழ்கிறார்கள், சாட்டைகளை கொண்டு சரீரத்திலே ஒரு இடம் விடாமல் அடிக்கிறார்கள். அத்தனையும் அவர் தாங்கிக் கொண்டு நம்முடைய பாவத்துக்காக பரிகார வழியாய் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலாத்து தன்னுடைய கைகளை கழுவி இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொன்ன போதிலும் மனிதர்களை பிரியப்படுத்தும்படி, தேவாலயத்தின் தலைவர்களை பிரியப்படுத்தும்படி பிலாத்து அவர்களை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சிலுவைக்கு அனுப்புகிறதையும் பார்க்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, உங்களுக்கு இன்றைக்கு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி 4 சுவிசேஷங்களின் கடைசி பகுதியிலே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக பகுதிகளை மீண்டும் ஒரு முறை படித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி நான் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த இரவை நீங்கள் முடித்து நாளைக்கு வரும்போது சிலுவையின் 7 வசனங்களை விவரிக்க கேட்கும்போது தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்வாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளின் ஆராதனைக்கு பிறகு நாம் ஏறெடுக்கிற தீர்மானங்களை ஆண்டவருடைய பாதத்திலே இப்பொழுது நாம் வைப்போம். பரிசுத்த ஆவியானவர் எதை பேசினாலும் அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க அன்போடு கொடுங்களை நான் கேட்கிறேன். இன்னும் அதிகமாய் அவருக்காக வாழ்வதற்காக, இன்னும் அதிகமாய் அவருடைய ஜீவ வார்த்தைகளை நம் வாழ்க்கையிலே அனுபவமாய் மாற்றுவதற்காக, இன்னும் அதிகமாய் கல்வாரியின் அன்பினாலே நிரப்பப்பட்டு அவரை குறித்து வெட்கப்படாமல் உலகத்திற்கு சாட்சியாய் வாழ்வதற்காக, இன்னும் அதிகமாய் நன்றி உள்ளவர்களாய் வாழ்வதற்காக, ஆண்டோடைய அன்பினாலே மேலோங்கி
மற்றவர்களுக்கு இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்வதற்காக, இன்னும் நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழுத்து பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் மனப்பூர்வமாய் அவருக்காக, அவருடைய நாமத்து நிமித்தம், சிலுவையின் நாமத்து நிமித்தம் விட்டு கொடுப்பதற்காக நாம் நம்மை அர்ப்பணித்தால் இந்த ஆராதனை நம் வாழ்க்கையிலே முழுமையாய் நிறைவேறும். அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தந்தருளுவாராக. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் கர்த்தருடைய மனதுருக்கத்துக்கும் அன்புக்கும் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்துக்கும் பரலோக பாக்கியத்தின் நம்பிக்கைக்கும் உங்களை அர்ப்பணிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு தாமே உங்களோடு துணை நின்று உங்களை பலப்படுத்தி உங்களை ஆதரித்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.